அதிமுக ஆட்சியில் வளர்ச்சியில் சென்ற திருப்பத்தூர் மாவட்டம் கடந்த 5 ஆண்டுகளில் பின்தங்கியுள்ளது. ஜோலார்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சார களம் இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் அனைத்து கட்சியினரும் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான KC வீரமணி ஜோலார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தபோது, அதிமுக ஆட்சியில் பல்வேறு சிறப்புகளை இந்த திருப்பத்தூர் மாவட்டம் பெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தை பிரித்து அனைத்து கிராமங்களுக்கும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு சேர்த்தது அதிமுக அரசுதான். அதிமுக ஆட்சியில்தான் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாநில கிராம சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டது. மேலும் பல்வேறு பகுதிகளில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டது. சொந்த செலவில் அரசு பள்ளியில் கலையரங்கம் கட்டி கொடுத்துள்ளேன். கடந்த அதிமுக ஆட்சியில் வேகமாக வளர்ந்த திருப்பத்தூர் மாவட்டம் கடந்த திமுக ஆட்சியில் பின்தங்கியுள்ளது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்த தவறவிட்டது. புதிய திட்டங்கள் இல்லை. மேலும் செட்டேரி அணைக்கு தண்ணீர் கொண்டு வரவில்லை என்றால் பதவியை ராஜினாமா செய்வேன் என ஜோலார்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கூறினார். வாய்வழியில் சொன்னார்கள். ஆனால் இதுவரையில் செட்டேரி அணைக்கு தண்ணீர் கொண்டு வரவில்லை. என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நான் என் மக்களுக்கு எதையும் செய்யவில்லை. கடந்த அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு நான் நிலைத்து நிற்கும் வரலாற்று திட்டங்களை கொடுத்துள்ளேன் என பேட்டியளித்தார். நம்முடைய ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. பச்சூரிலே 30 படுக்கை கொண்ட மருத்துவமனையாக அதுவும் தரம் உயர்த்தப்பட்டது. அதே போல பல்வேறு புதிய மருத்துவமனைகள் தாமரைமுத்தூர், ஆத்தூர், குப்பம், இப்படி பல்வேறு பகுதியில் சின்னமோத்தூர் போன்ற பகுதியில் புதியதாகவே ஆரம்ப சுகாதார நிலையம் தொடங்கப்பட்டது. அதுபோக இன்னும் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய சுகாதார நிலையங்கள் எல்லாம் தரம் வைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் நடுநிலை பள்ளிகள் அனைத்தும் உயர்நிலைப் பள்ளிகளாகவும், உயர்நிலைப் பள்ளிகள் அனைத்தும் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தொகுதியுள்ள அத்தனை பள்ளிகளுமே நாம் தரம் வைத்துக் கொடுத்தோம். இதுவும் அம்மாவுடைய ஆட்சியிலும் எடப்பாடியுடைய ஆட்சியில் தான் இதெல்லாம் நடைபெற்றது. அதுபோல இன்னும் பல்வேறு சாதனைகள் நாட்டாமல்லியை தலைமையிடமாக கொண்ட தனி தாலுகா உருவாக்கப்பட்டது. அதே போன்று ஜோலார்பேட்டையில் கிழக்கு மேற்கு பகுதியை இணைக்கக்கூடிய 24 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பாலமும் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ஆட்சியில் தான் அமைக்கப்பட்டது. அதே போன்று ஜோலார்பேட்டையில் ஒரு அண்டர் பிரிட்ஜ், ஒரு ஓவர் பிரிட்ஜ், 3 பிரிட்ஜ் ஜோலார்பேட்டை நகரத்தை பொறுத்துள்ள 3 பிரிட்ஜ் ரயில்வே தடங்களை கடக்கக்கூடிய அண்டர் பிரிட்ஜ், ஓவர் பிரிட்ஜ், மத்தியில் ஒரு பிரிட்ஜ் என இதையெல்லாம் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எளிதிலே சென்று வருவதற்கான வழிவகைகளை உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதே போல் சாலைகள் விரிவாக்கம், ஆஞ்சநேயர் ஜோலார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலிருந்து நாற்றாமலை செல்லக்கூடிய சாலைகளாம் விரிவாக்கம், டபுள் ரோடாக, அதெல்லாம் ஒரு காலத்தில் சிங்கிள் ரோடாக இருந்தது. ஆட்சியில் தான் டபுள் ரோடாக உருவாக்கப்பட்டது. அதே போன்று திருப்பத்தூரிலிருந்து தாமரைமுத்தூர் வழியாக நாற்றாமலை செல்லக்கூடிய சாலை இதெல்லாம் விரிவாக்கம் செய்தது. அதே போல திருப்பத்தூர் புதுப்பேட்டை வழியாக நாற்றாமலை செல்லக்கூடிய சாலைகள் அதுவும் 2 வழிச்சாலையாக விரிவாக்கப்பட்டது. இப்படி சாலைகள் எல்லாம் விரிவாக்கம் செஞ்சு வருகிறோம். அதே போல் ஏலகிரி மலைச்சாலை கூட அதெல்லாம் ஒரு வழிச்சாலையாக இருந்தது. இன்றைக்கு மலையெல்லாம் 2 வழிச்சாலையாக மாற்றப்பட்டு அடிவாரம் வரை 4 வழிச்சாலையாகவும் இன்றைக்கு அதை விரிவாக்கம் செய்து கொடுத்திருக்கோம். இப்படி சாலைகள் எல்லாம் பல்வேறு சாலைகளை எல்லாம் இன்றைக்கு விரிவாக்கம் செஞ்சிருக்கால் போக்குவரத்து நெரிசல் இன்றைக்கு அதெல்லாம் நெரிசல்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு எளிதிலே மக்கள் போய் வரக்கூடிய நிலை உருவாக்கி இருக்கின்றோம்.